ஹல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் ஜோஸ் அவர்களை வரவேற்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இரவு நேரங்கள்லாம் ஜெபம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது தனியாக போக முடியாதுன்னு பயத்துக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப பெரிய பலசாலிகள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பலசாலிகள் என் கூட இருந்தாங்கன்னா போதும், கர்த்தர் பெரியவராக இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் சொல்கிற அல்லேலூயா தான் எங்களுக்கு உற்சாகமே. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் யோசிக்கிட்டே இருந்தேன், 2 மிகப்பெரிய ஜாம்பவன் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும்னு சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. சொன்னது போல அநேக விஷயங்களை அருமையான ஆவிக்குரிய தகப்பனாய், ஆவிக்குரிய நண்பராய், ஆவிக்குரிய சகோதரராய் இருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம். அதற்கு தேவன் சாட்சியாக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரவு நேரத்திலும் அருமையான 2 ஊழியக்காரருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பாஸ்டர் ஜாஷ்வா அவர்களுக்காக, அக்காக்காக, அதே போல் ரெல்டன் பாஸ்டருக்காக, அவளுடைய அக்காக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் இந்த பட்டணத்திலே தேவன் அவர்களை கொண்டு செய்து முடிக்க போகிற காரியங்கள் மேன்மையாக இருக்க போகிறது. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நல்லவராக இருப்பாராக. மலையோடு மலை மோதிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட வரும்போது சொன்னேன், ஒரு மலை பக்கத்திலே இன்னொரு மலை மோதிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சவங்களாம் நல்லவங்க, புரியாதவரெல்லாம் சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த மலை ஜெயிச்சிடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. இது போல இரவு நேர ஜெபங்களை எல்லாம் தேவன் மறுபடியுமாய் உயிர்ப்பித்து அநேக திருச்சபைகளிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னுடைய சபையில் லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல இரவு ஜெபம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லாக்டவுன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு லாக்டவுன் ஆனதுலேருந்து நான் எந்திரிக்க முடியாமல் சபை ஊழியங்கள் எல்லாம் போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்தில் எங்கேயாவது ஓடிவிடலாம் என்கிறதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது இன்னைக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா 2 சகோதரிகள். அவர்கள் தான் உருக்கமாய் 2 படிக்கட்டில் முழங்கால் படியிட்டு மறுபடியும் எங்கள் பாஸ்டர் கையில் மைக் எடுக்கணும்னு சொல்லி எனக்காக திறப்பில் நின்ற பிள்ளைகள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஜெபிக்கிற சபை நிச்சயமாய் தோல்வியை சந்திக்கவே சந்திக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதுவும் இரவு நேரத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்க, நிச்சயமாய் கர்த்தர் பகல் நேரத்தில் உங்களுக்கு பதில் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவ்வளோ அல்லேலூயான்னு பார்க்காதீங்க. நைட் ஜெபம்னால அல்லேலூயா ஜாஸ்தியாக வருது. இல்லைன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் பார்க்க முடியாது. நம்மளுடைய அலங்கோலமான முகங்கள் எல்லாம் வெளியே வந்து விடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் முழிச்சு இல்லைன்னு சொன்னால் உங்கள் முகத்தில் இருக்கிற சாயல் எல்லாம் அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஏன்னா நிறைய ஆன்லைன் ப்ரேயர்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். சில நேரங்களெல்லாம் அந்த கொடுமையான சூழ்நிலையெல்லாம் கிட்ட போய் பார்த்தா ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினச்சி கிட்ட போய் பார்த்தா வேற சவுண்டாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை தேவன் தம்முடைய சேனையிலே வைத்து உங்களை பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. சபை வளரணும்னு சொன்னா அநேக விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறோம். நானும் இந்த யூடியூப்பை பார்த்து அநேக காரியங்களை பார்த்து கேட்டு போன ஆள் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான என்ன சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதை பார்ப்பேன். அப்போ ஒரு பாஸ்டர் ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஜோக்கா ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை சொல்லி இந்த சபையை நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன். தேவன் நல்லவராக இருப்பார். ஒரு சபை விசுவாசி இருந்தாங்களா, அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 3 மாசமா சபைக்குள்ள என்ன பண்ணலையா, வரலையா. இந்த பாஸ்டர் போவாரு, சண்டே இல்லாதனால ஒரு சின்ன சபை போவாரு, விசிட் பண்ணுவாரு. சபைக்கு வாங்கயா, வரோம் பாஸ்டர், நீங்க போங்க பாஸ்டர், அவ்வளவுதான் வந்துருவார். 6 நாள் ஜெபம் பண்ணி திரும்பி அடுத்த சண்டே பார்ப்பார். சபைக்குள்ள என்ன இருக்க மாட்டாங்க, ஆத்துமா இருக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு
அந்த பாஸ்டர் போய் குறிப்பா அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணி கடந்து வந்தார். கடந்து வந்து 3 மாசம் போராட்டம், ஒண்ணுமே முடியல. ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறீரா இல்லையா, நீர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறீர்? 3 மாசத்துக்கா ஒரு சபைக்கு, ஒரு விசுவாச குடும்பத்திற்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் வரேன்னு சொல்றாங்க. ஆனா நான் வீட்டுக்கு வந்த பிறகு சபைக்கு வந்து சபையில என்ன விசுவாசிகள் என்ன பண்ணல, காணோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, 2 காரியத்தை ஞாபகப்படுத்தினாரா. 1 நோய், 2வது பேய். என்னடா ஆண்டவர் நோய் பேயின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, 1 விசுவாசி நோய் படும்போது யாரை போன் பண்ணுவாங்க? பாஸ்டருக்கு போன் பண்ணுவாங்க. 2வது பேய் பிடிச்சிச்சுன்னா பாஸ்டருக்கு போன் பண்ணுவாங்க. இவர் என்ன யோசிச்சாரா, நோய் வந்தா பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, அடுத்தது எங்க போவாங்க? செகண்ட் ஆப்ஷன் இருக்கா இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. எங்க போவாங்க? நேரா ஹாஸ்பிட்டல் போவாங்க, சீஃப் டாக்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. 2வது யோசிச்சாராம், பேயின்னு சொன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. முட்டி போட்டாராம், ஜெபம் பண்ணாராம், ஒரு முடிவு பண்ணாராம். ஒரு 10 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர சொன்னாராம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சனிக்கிழமை நைட்டு முட்டி போட்டு, சனிக்கிழமை நைட்டு என்ன பண்ணாராம் தெரியுமா? எலுமிச்சம்பழம் ரவுண்டு போனாராம். எல்லாம் கேரல் ரவுண்டு போவீங்களே, எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டி குங்குமத்தை வச்சுட்டு எல்லாம் யார் யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் சபையை திறக்க முடியலையா பாஸ்டருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாம் காலையில ஓடி வந்து, ஆண்டவரே 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 எனக்கு விரோதமா இறங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சபையில வராத ஆட்கள்லாம் வந்தாங்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் இது ஜோக்கா இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கிற வல்லமை உங்களுக்கும் எனக்கும் இல்லைங்க. இன்னைக்கு எவ்வளவு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலும் வராத ஆத்துமா, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு குங்குமத்தையும் வீட்டு வாசல் அதே பாஸ்டர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்தாரு. காலையில பாஸ்டர் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வாசல்ல நிரம்பிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்பதற்கு இது ஒரு விதமான காமெடி அல்லது ஒரு விதமான காரியமா இருக்கும். ஆனால் இன்றைக்கு பிசாசானவனும் நமக்காக வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் இங்க இல்லைன்னா நமக்கு இங்க என்ன இல்லை? வேலை இல்லை. இவ்வளவு நேரம் நைட்டு உட்காந்து முழிச்சு கண்ணை விழிச்சு இங்க இருந்து தெருத்தி அங்க தெருத்தி, இதெல்லாம் வேலையே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் 3 காரியத்தை சுருக்கமாய் உங்களிடத்தில் சொல்லி நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறேன். தேவன் நல்லவராயிருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி என்னன்னு சொன்னா, செய்து முடித்தான், கட்டி முடித்தான், ஓடி முடித்தான். அவ்வளவுதான். சரியா? செய்து முடித்தான், கட்டி முடித்தான், ஓடி முடித்தான். இந்த 3 விஷயத்தையும் நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற அந்த வசனத்திற்குள் நம்மை பொருத்தி பார்த்து எவைகள் நலமாயிருக்குமோ அவைகளை பற்றி கொள்வோம். கர்த்தர் நல்லவராயிருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் முதலாவது நீங்களும் நானும் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டிய அநேக வேலைகள் இருக்கிறது. அநேக பணிகளை கர்த்தருக்கென்று சொல்லி நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்தில் மன்னிக்கவும், இந்த இரவு நேரத்தில் நீங்களும் நானும் முதலாவது செய்து முடிக்கும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல இரவு நேரத்தில் அதிகமான பிரசங்கங்கள் செய்யாமல் இருந்தபடியினால காலை நேரம் தான் வாயில வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் செய்து முடியுங்கள் என்கிறதான வார்த்தைக்கு நேராக ஒரே ஒரு வசனத்தை நீங்களும் நானும் வேதத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவராயிருப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை இந்த இரவு நேரத்தில் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படியே செய்தான், தேவன் கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவன் செய்து முடித்தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படி இப்படி என்று சொல்லி அல்ல, நீங்களும் நானும் அப்படியே செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஜெபம் நடத்தி கொண்டிருந்தனா பாஸ்டர் சொல்லும் பொழுது அநேக விஷயங்களை சொன்னார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அப்படியும் இப்படியுமாக இருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியும் இப்படியுமாய் இருக்கிற கிறிஸ்தவத்தை நம்பி தேவன் இந்த ஊழியத்தை நமக்கு தரவில்லை. நாம் தேவன் சொல்லுகிறபடி அப்படியே செய்வதற்கு கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நவீன காலத்துல இப்படியோ செய்யலாம் அப்படியோ செய்யலாம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக தொலைக்காட்சியில தோன்றி யூடியூப்ல தோன்றி மிகப்பெரிய சாபக்கேடான காரியத்தை சொல்றாங்க. அதுல ஒரு மனுஷன் சொல்றான், நீ 40 நாள் உபவாசித்து ஜெபிப்பதை காட்டிலும் ஒரே ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் போட்டினா உனக்கு 40 நாள் கிடைக்கிற பலன் உனக்கு 5 நிமிஷத்துல வந்துடும் சொல்றான். இதெல்லாம் உபதேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் மாதிரியாய் ஜெபம் என்று சொல்லும் பொழுது வைத்து போயிருக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் தன்னுடைய வேர்வையை இரத்தமாய் மாற்றி ஜெபித்ததை நீங்களும் நானும் மறந்து போய்விடக் கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியும் அல்ல இப்படியும் அல்ல, தேவன் எப்படி சொல்லுகிறாரோ அதை செய்யும்படிக்கு நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் அப்படி சொன்னீங்க ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சேன்ற கதையே இருக்க கூடாது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீர் எப்படி சொல்லுகிறீரோ நான் அப்படியே செய்து முடிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தேவன் எப்படி சொல்லுகிறாரோ நீங்கள் அப்படியே செய்யும்படிக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை அவைகள் லாபமாய் இருக்கலாம், ஒருவேளை அவை நஷ்டமாய் இருக்கலாம், ஒருவேளை அவைகளிலே இழப்புகள் ஏற்படலாம், ஒருவேளை அவைகளிலே அவமானங்கள் ஏற்படலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், தேவன் உங்களை அப்படிதான் செய்ய சொன்னால் நீங்கள் அப்படியே செய்து முடிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதை பார்க்கிறோம் தெரியுமா? நல்ல பசுமையான காரியத்தை பார்த்து இதுதான் கர்த்தர் செய்ய சொல்றாரு, இதுதான் நம்ம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. தேவன் எப்படி செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்கிற திருச்சபையாய், அதை செய்து முடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய், அதை செய்து முடிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரராய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியத்தை அநேக பலவிதமான காரியத்திற்கு மாற்றுகிறார்கள். அந்த சத்தியத்தில் இருந்ததான வல்லமை இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இப்படியும் அப்படியுமாக நூதன முறையிலே அவர்கள் பலவிதமான காரியத்தை உள்ளே புகுத்த நினைக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். கையை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் நீங்களும் நானும் அப்படியே செய்தான் என்கிறதானே நோவாவினுடைய சாட்சியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபைகளை கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்னங்க செஞ்சா வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். எப்படி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அங்க போட்டிருக்குது பாருங்க, சீக்கிரம் வாசிங்களேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. அப்படி இப்படியே செஞ்சா பேலை கோழை மாதிரி போயிருக்குங்க, பேலை பாலை மாதிரி போயிருக்கும். தேவன் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே செய்தான். அப்படியே செய்தபடினாலே என்ன நடக்குது? வசனம் இங்கே அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவன் பேழையை உண்டு பண்ணினபடினாலே குடும்பத்தை ரட்சிக்க முடிந்தது. ஆமென்.
பேழையை ஏன் உண்டு பண்ணினான்? தேவன் நோவாவினுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் நம்மளுடைய குடும்பத்தில் ரட்சிப்பு வரமாட்டேங்குது? ஏன் நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தொடுதல் இல்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் அப்படியும் இப்படியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இப்படி செய்கிறோம், திங்கட்கிழமை அப்படி செய்கிறோம், செவ்வாய்க்கிழமை அப்படி செய்கிறோம், புதன்கிழமை இப்படி செய்கிறோம். ஆனால் தேவன் சொன்னவைகளை நீங்களும் நானும் செய்யாமல் இருக்கிறபடியினால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக ரட்சிப்பை காண முடியவில்லை. நம்முடைய பிள்ளைகள் பேழைக்குள் அமர்த்தப்பட முடியவில்லை. காரணம் என்ன? நோவாவினிடத்தில் கர்த்தர் பேழையை செய்யும்படிக்கு சொன்னான், அவன் அப்படியே செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? அநேகருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர் மாதிரி உலகத்துல ஏமாறுறவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஏன்? யாராவது வந்து நமக்கு முன்னாடி நின்று அழுதுட்டா போதும், உடனே பாக்கெட்ல கை போகுது, பர்ஸ்ல கை போகுது, அப்படி இல்லைன்னா இதை கை போகுது, அது கைய போகுது. என் சபையில ஒரு விசுவாசி இருந்தாங்க. அந்த அம்மா எப்ப பார்த்தாலும் வந்து அழுவாங்க. என்னுடைய பழைய சபையில அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைக்கணும், பாஸ்டர் எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு. சரி, எவ்வளவுமா ஃபீஸ் கட்டணும்? ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லுவாங்க. உடனே போய் அடுத்த நாளே காலையில போய் கட்டிட்டு வருவேன். கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு பார்த்து எதையோ பார்த்து ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா 2 வாரம் கழிச்சு போறேன், ஒரு 55 இன்ச்சு டிவி வீட்டு செவுத்துல புதுசா என்ன பண்ணிட்டு இருக்குது? சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கு? சொல்லுங்களேன். இது வந்து விழுந்தது எதுக்கு விழுந்தது? பாஸ்டர் எப்படியாவது படிக்க வைங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு எதிர்காலமே இதுதான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி வந்து விழுந்தவங்க அடுத்த வாரம் வீட்டுக்கு போனா அதுவும் என்ன சொல்றாங்க? பாஸ்டர் நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இந்த டிவிக்காக என்ன பண்ணுங்க, அபிஷேகம் இறங்கிடணும்ல, கைய வச்சத டிவியா இருக்க கூடாது. ஆமென். எனக்கு பாருங்க, என் மனசுக்குள்ள அட பாவிங்களா, நமக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இந்த விசுவாசிகள் பண்ணுகிற கூத்தெல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப 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 கொடுமையான கூத்தெல்லாம் இருக்கு. திடீர்னு போன் அடிப்பாங்க, நைட்டு 12 மணிக்கு போன் அடிப்பாங்க. என் சபையில இருக்கிற விசுவாசிய உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படி இப்படி செய்யறான் பாருங்க, நல்லா கவனிங்க. ஒரு தம்பிக்கு கல்யாணம் வச்சிருந்தோம். அந்த தம்பி பத்திரிகை அடிக்க கூப்பிட்டான். நானும் அவன் எப்படின்னா 2 வருஷம் சபையில தங்கி இருந்தான். 2 வருஷம் சபையில தங்கி இருந்தனால அவனுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு. அவனுடைய சாவியெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாவி என்ன பண்ணிட்டா, தூக்கிட்டு போய் எங்க கீழே போட்டுட்டு கடையில போட்டுட்டு போயிட்டான். காலையில சண்டே வந்து பார்த்தா சர்ச்செல்லாம் அலங்கோலமா இருக்கு. என்னடான்னு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு போயிட்டான். அவனை கூப்பிட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னனால காணாம போயிட்டான். 2 வருஷம் கழிச்சு ஒரு 11 மணிக்கு நைட் எனக்கு ஒரு மிஸ்டு கால் அனுப்புறான், பாஸ்டர் அப்படின்ட்டு. நம்ம மனசு கேட்காதல எடுத்து, என்னடா பாஸ்டர், அப்பா அம்மா இல்ல பாஸ்டர், எனக்கு கல்யாணம் ரெடி பண்ணிருக்காங்க பாஸ்டர், நீங்க தான் பொண்ணு பார்க்க கூட வரணும்னா. எனக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி சாவி என்ன பண்ணான், தூக்கி கீழே போட்டான். சரி, ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட, ஆண்டவர் சொன்னாரு போ அப்படின்னாரு. போனேன், பொண்ணை பார்த்தா, கல்யாணம் ஆச்சு. பொண்ணை பார்த்தா அன்னைக்கே என்ன பண்ணிட்டான்னா பூ முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க ஒரே மாசத்துல கல்யாணம்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு என்ன ஃபோன் பண்ணா, பாஸ்டர் அப்படின்னா. என்னடா? பத்திரிக்கை வாங்கணும் பாஸ்டர். சரி வா, பாரிஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரிக்கைலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு சொன்னா, எப்படிப்பட்ட விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்துருக்குறான்றதுக்காக சாட்சியா சொல்றேன், நல்லா கவனிங்க. பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தாச்சு, ப்ரூஃப் அடிச்சு எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு அங்க என்ன பண்ணிட்டான்னு சொன்னா பிரஸ்லையும் கொடுத்தாச்சு. 12:30 மணிக்கு போன் அடிக்கிறான் நைட்டு. எத்தனை மணிக்கு? 12:30 மணிக்கு போன் அடிக்கிறான். பாஸ்டர், மாப்பிள்ளை பேர் மேல இருக்கணுமா பொண்ணு பேர் மேல இருக்கணுமான்ட்டு. உண்மையா நடந்த சம்பவம். நீங்க சிரிக்கிறீங்க. எத்தனை மணிக்கு அடிச்சான்? டேய், எவன் பேர் எங்க இருந்தா எனக்கு என்னடா, தூங்கணும்டா, காலையில 5 மணிக்கு ஜெபம் இருக்குடான்ற. இல்லப்பா சார், எனக்கு ஒரு சந்தேகம், எதையாவது எங்கேயாவது போட்டு தொலைடான்னு வச்சுட்டேன். வச்சுட்டு போயிருக்கலாம்ல. பிரஸ்ஸுக்காரனுக்கு 1 மணிக்கு அடிச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க, பிரஸ்ஸுக்காரனுக்கு எத்தனை மணிக்கு அடிச்சான்? 1 மணி. நானா பரவாயில்ல, 12:30 மணி. அவன் எத்தனை மணி?
போனை எடுத்தானா, என்னையா? இல்லையா, பொண்ணு பேரு அசிங்கமா திட்டிருக்கிறான். காலையில 7 மணிக்கு பிரஸ்ஸுக்காரன் எனக்கு போன் அடிக்கிறான். யார் அவன்? என் குடும்பத்துல நேற்று 2 நடந்திருக்கிறேன். யார் அவன்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே செய்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க எப்படியோ செய்வீங்கன்னு சொன்னா உலகத்தினுடைய கல்லடிகளும் பலவிதமான சொல்லடிகளும் நமக்கு முன்பதாக வந்தே தீரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் குழம்பி போறான்? என்ன செய்யறது, எப்படி செய்யறது? ஏன் அவனுக்கு ஒரு தெளிவில்லாதபடியினாலே அவன் இதை செய்தால் சரியா இருக்குமா, அதை செஞ்சா சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு குழம்பி போகிற ஒரு அனுபவத்திற்குள் காணப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்தா பயந்து ஓடுருவான். அது வேற விஷயம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் அவனுக்காக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும், ஏன்னா தாய் தகப்பொண்ணு இல்லாதனால எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். இப்போ என்ன பண்றான் தெரியுமா? திருப்பி பழையபடியே என்ன செய்யறான் தெரியுமா? மாசத்துக்கு ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துட்டு போவார் சபைக்கு. ஏன் சொல்றேன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர் மாதிரி இன்னைக்கு ஏமாந்து போகிறவர்கள் வேறு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவனை பார்க்கும்போது நன்மையே அன்றி தீமையை செய்வதற்கு தேவன் நமக்கு மனம் கொடுப்பது இல்லை. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எவ்வளவுதான் நீங்க உங்க பாஸ்டர் கிட்ட எவ்வளவுதான் உங்களுக்கு வித்தியாசங்கள் வேறுபாடுகள் வந்தாலும், காலையில பாஸ்டர்னு போன் அடிச்சா போனை வைங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இப்படி செய்வதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட தாசர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அவன் ஒரு பேழையை செய்தானா? அந்த பேழைக்குள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் உள்ளே சேர்ப்பதற்காக தேவன் ஒரு பேழையை நோவாவினிடத்தில் செய்ய சொன்னார். அவன் அப்படியே செய்தான். இன்றைக்கு நம்முடைய பேழை எப்படிப்பட்ட பேழையா இருக்கிறது? நம்முடைய பேழைக்குள் தேவனுடைய சாயல் இருக்கிறதா? தேவனுடைய உறவாடுதல் இருக்கிறதா? தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய பணியை செய்வோம் என்று சொன்னால் உலகத்தில் நமக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எந்த அம்புகளுக்கும் நாம் இரையாவதே இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பாதையில் நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களை தேவன் ஒருபோதும் இடரலுக்கு நேராய் தள்ளுவதே இல்லை. தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிறதான சில கூட்ட மந்தைகளுக்கு முன்பதாக இங்க உங்க பாஸ்டர் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இதற்கு பிற்பாடு இதற்கு இந்த ஊழியத்திற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது இந்த ஊழியத்தினுடைய பின்னணியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எத்தனை கண்ணீர் இருக்கும் தெரியுமா? எத்தனை வேதனை இருக்கும் தெரியுமா? எவ்வளவு அவமானங்கள் இருக்கும் தெரியுமா? எவ்வளவு பார்வோனுடைய அம்புகள் இருக்கும் தெரியுமா? இவைகளை எல்லாம் தாங்கி பலிபிடத்து அப்படியே செய்யும்படிக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிற தேவதாசர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசுவாசிய மீட்டெடுக்கணும்னு சொன்ன சாதாரண விஷயம் இல்ல. பவுல் சொல்றார், கர்ப்ப வேதனைப்படுகிறோம். கிட்டத்தட்ட நீங்களும் நானும் 2 குழந்தைகளை ஒரு வீட்டுல பெத்தெடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறோம். ஆனா ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய போதகர்கள் கர்ப்ப வேதனை அடைகிறார்கள். எதற்காக? பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில பெருக செய்யும்படிக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா? பிரசவிக்கிற நாள் அன்னைக்கு தான் டெலிவரி ரூம் எல்லாம் உங்களுக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு டெலிவரி ரூம் தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வராது. சண்டே வருதுன்னு சொன்னா தூக்கம் வராது. சாட்டர்டே இரவுல இருந்து அப்படியே முழிச்சுக்கிட்டு பிறண்டுகிட்டு, ஆண்டவரை என்ன சொல்றீங்க, என்ன செய்ய போறீங்க, காரணம் என்ன? அப்படியே செய்யும்படிக்கு விரும்புகிறவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. அந்த கூட்டத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா?
எனக்கு என் சபையில ஒரு தம்பி வரான், இப்போ புதுசா ட்ரம்ஸ் எல்லாம் நல்லா அழகா வாசிப்பான், ரொம்ப வருஷமா வரான். அவன் பார்ப்பான், என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா இத்தனை வருஷம் நான் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கணும் எல்லா டைரியில இருக்கும். எல்லா விஷயத்தையும் அவன் கேட்பான். கேட்டுட்டு சொல்லுவான், பாஸ் நீங்க மாத்திரம் எப்படி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். நான் சொல்ல எல்லாமே பைபிள் இருந்து நான் சொல்றேன் அப்படின்னு. அவன் சொல்றான், நான் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். அந்த பாஸ் என்ன பண்ணுவார் தெரியுமா, அங்க ஒரு டைரியில இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்து புல்பிட்ல வச்சு விரிச்சு பாஸ் படிச்சிட்டு இருப்பாரு. பாஸ்டர், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியும் இப்படியும் செய்வதற்காக அல்ல, அப்படியே செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுல கர்ப்ப வேதனை இருக்கும், அதுல பலவிதமான போராட்டங்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும். நோவா இங்கே பேழையை செய்தான். ஆனா பேழையை செய்யும் பொழுது எத்தனை பேர் வந்து பரிகசித்திருப்பார்கள் தெரியுமா? எத்தனை பேர் வந்து கேவலமா பார்த்திருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்து ஒரு மாதிரி யோசித்திருப்பாங்க தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கெல்லாம் பெரிய பேழையிலிருந்து வெளியே வந்த ஆட்கள். இந்த பேழையிலிருந்து வெளியே வரும் பொழுது எங்களெல்லாம் வாழ்த்தி, நீங்கள் தேசத்தை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்லாம் சொல்லி எங்களை என்ன பண்ணல, எங்களெல்லாம் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? காய்மகாரமாய் பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு தேவன் ஒரு மந்தையை உருவாக்குவதற்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? இப்படி அப்படி அல்ல, அப்படியே செய்தோம். தேவன் எவைகளை விரும்பினாரோ அப்படியே செய்வதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ நாட்கள் உணவில்லாமல் சபையில போய் படுத்து கிடப்பேன். ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை சபையில, என்னால தாங்க முடியல. பலவிதமான போராட்டங்கள், யாரிடத்தில் போய் சொல்லுவது, எந்த விதமான நண்பு, எந்த விதமான உறவும் இல்லை. இந்த ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி, ஏன்னா அப்படியே இப்படியே செஞ்சா செஞ்சிடலாங்க, இப்படிதான் செய்யணும்னு சொன்னா சத்துரு உங்களுக்கு விரோதமா எழும்புவான், உங்களால செய்ய முடியாது. ஆனா அதையும் அவனையும் ஜெயிச்சிட்டு ஓடி வர்றதுல சாதாரண விஷயம் கிடையாது. இதில் கொடுமை என்னன்னு சொன்னா, என்னோட ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தான். அவனும் பாஸ்டர், அவரது பாஸ்டர் தான், இம்மானுவேல் என்று சொல்லி. அவனும் லாக்டவுன்ல மரிச்சிட்டான். நாங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எந்த காரியத்திலும் திட்டமிடுவோம். அவனும் மரித்து போனான். தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, சபையெல்லாம் மூடிடலான்னு ஒரு நிலைமைகள், மிகவும் மோசமான பரிதாபமான நிலைமை. ஆனால் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இருந்தபடியினால், தேவன் எவைகளை செய்தாரோ, எவைகளை சொன்னாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தபடியினால், மறுபடியுமாய் அந்த சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல ஒரு பெரிய சாட்சியை சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன இடத்துல, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம். 2011 வருஷத்துல அந்த இடத்துல ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிக்க கிருபை செய்தார். அந்த ஹவுஸ் ஓனர் எப்படிப்பட்ட ஹவுஸ் ஓனர் தெரியுமா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் ஏத்துவாங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் ஏத்துவாங்க. 3-4 வருஷம் இருந்தோம். ஆனா அங்கேயும் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, மிகப்பெரிய எதிர்ப்பு. பரிசுத்தவான்கள்லாம் கூடி இந்த இடத்துல இவ்வளவு பேர் வராங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த சபையை நாங்களே எடுக்கிறோம்னு சொல்லி, நான் 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன், 5 லட்சம் அட்வான்ஸ் தரேன்னு சொன்னானுங்க. நான் 17,000 வாடகை கொடுத்துருந்தேன், அவங்க 25,000 வாடகை தரேன்னாங்க. நம்ம விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகள் தெரியுமா? பணம்னு சொன்னா அப்படியே பல்லு இழிக்கிற விசுவாசிகள். ஏன்னா நான் ஒரு விசுவாசி வீட்டில் தான், எங்க விசுவாசி இல்லை, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி வீட்டில் தான் நடத்திட்டு இருந்தேன். 1ஆம் தேதி ஜபத்தை முடிச்சதும், தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக பலிபீடத்துல சொல்றேன், என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வைக்க வச்சார். பிஎஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சோம். இடம் கிடைக்கல, என்ன பண்றது புரியல, மிகப்பெரிய போராட்டம். ஆனா ஒரு இடத்தை கர்த்தர் தந்தார். 1800 ஸ்கொயர் ஃபீட்ல செகண்ட் ஃப்ளோர்ல கர்த்தர் ஒரு இடத்தை தந்தார். கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த இடத்தை எல்லாம் மேம்படுத்தி, திரளான கூட்டம், நல்ல கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு பிரச்சனை. சபையில மிகப்பெரிய போராட்டம். சபையில தூணா இருந்தவர்களாம் சிதறடிக்கப்பட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, விசுவாசிகள் எல்லாம் போயிட்டாங்க. லாக்டவுன் வந்துச்சு, சுத்தமா டோட்டலா வலிச்சிட்டு போயிருச்சு. எழும்புவதா மூடுவதா என்ன செய்வது? அழுத ஹவுஸ் ஓனர்கிட்ட போனேன், ஐயா இந்த சபையை இதோட நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்,
என்னால் முடியாது. அவர் சொன்னார், அடுத்த நாள் 1 வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னார். 1 வாரம் வச்சு கரெக்டாக 1ஆம் தேதி 7ஆம் தேதி ஆகுதுன்னா என்னுடைய செக்கு போயிடும். 28,000 ரூபாய் வாடகை, 28,000 ரூபாய் வாடகை. 7ஆம் தேதி செக்கு போயிடும். எங்க ஹவுஸ் ஓனர் சொன்னார், 1 வாரம் வெயிட் பண்ணுங்க. 1 வாரம் கழிச்சு எப்பயா நான் திங்ஸை எடுக்கணும்னு கேட்டேன். நீங்க வாடகையே கொடுக்க வேண்டாம், சபையை நடத்துங்கன்னாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் சொன்னாங்க, இப்படி அப்படி போயிடலாம் பாஸ்டர். ஆனா அப்படியே நின்னுங்க, வாடகையே கொடுக்க வேண்டாம்னார். 6 மாசம் போச்சு, 10,000 வாடகை கேட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 8வது மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமா 15,000க்கு மேல கொடுக்கவே இல்லைங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் போகும் பொழுது 28,000 அந்த வாடகை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் தேவன் அப்படியே இப்படியே இருந்தேன்னு சொன்ன வேற மாதிரி போயிருக்கலாம். நான் அப்படியே இருந்தனால அதே இடத்துல இன்றைக்கு இருக்கிறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 90க்கு பிளஸ்க்கு போயிட்டுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக தேவன் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். காரணம் என்ன? நான் கட்டுகிறது பேழை. அந்த பேழையில் அநேக ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எதை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? சுயமா உங்க வீட்டுக்கு நீங்க வேற எதையாவது கட்டிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ரட்சிப்பு உண்டாகாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எதை கட்டுறாங்க? வீட்டுல நல்ல டிவியை கட்டுறாங்க, வீட்டுல நல்ல பெட்ரூமை கட்டுறாங்க, நல்ல காரியங்களை பெருசு பெருசா என்னென்னமோ கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்காக அங்கே தேவனுடைய ரட்சிப்பின் வசனத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படியே செய்தால் தேவன் அங்கே ரட்சிப்பை ஏற்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் முதலாவது நீங்கள் செய்து முடிக்கும்படிக்கு தேவன் ஒரு காரியத்தை இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. எதை செய்கிறீங்க, ஏன் செய்கிறீங்க, இந்த தெளிவு உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா அதன் ஊடாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இப்படின்ற கதையை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சில விசுவாசிகள்லாம் கூப்பிடுவாங்க, வீட்டில் சாப்பிடுவாங்க பாஸ்டர்னு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும் போது சொல்லுவாங்க, குழம்பு ஊற்றிட்டு, பாஸ்டர் சமையல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் நினைப்பேன், ஐயோ வீட்டுக்கு போனதுமே எங்கே உட்காருறதுன்னு தெரியலையே அப்படின்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இப்படின்னு சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றதல்ல, அது அப்படியே செய்ய வேண்டும். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கடைசி காலத்தில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் எது, ரட்சிக்கப்படாத கூட்டம் எதுன்னே தெரியல. ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்படாத கூட்டம். ஆனா எல்லா கூட்டத்துக்கும் பேர் என்னது? கிறிஸ்தவ கூட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூடியிருக்கிற பேழையில் ரட்சிப்பு ஏற்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அங்க இருக்குங்க. கலர் கலரா லைட் இருக்கும், டிசைன் டிசைனா மேப் இருக்கும், பலவிதமான ஆராதனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது ரட்சிப்பு இருக்கிறதா, ரட்சிப்பு இருக்கிறதா. இந்த பேழைக்குள் ரட்சிப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அப்படியே செய்கிறவர்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நோவாவுக்கு அப்படி செய்ய சொன்னார், அவன் அப்படியே செய்தான், அவன் செய்து முடித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் தேவன் எதையோ உங்களை கொண்டு செய்ய போகிறார், எதையோ செய்ய போகிறார். அநேக பேழைக்குள், நல்ல கவனிங்க, பேழைக்குள் மிக பெரிய பெரிய ஆட்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். பெரிய பெரிய சம்பவங்களை தேவன் இந்த பேழைக்குள் கொண்டு வர போகிறார். தேவன் சொன்னவைகளை அப்படியே செய்ய போகிறார். ஒரு வார்த்தையாகிலும் கீழே விட போவது இல்லை. நம்புறீங்களா? 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 அப்படியே நில்லுங்க. நீங்க நிற்க வேண்டிய இடத்துல நீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய கோட்டிலே, நேர்கோட்டிலே நில்லுங்க. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாஞ்சிராதீங்க.
அப்படி இப்படி சாஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களையும் என்னையும் சாகி அடிக்கும்படிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். பாஸ்டர் சொல்லும் பொழுது சொன்னார்ல, கிறிஸ்தவனுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவன் தான் எதிரியா இருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் தேவன் நம்முடைய பேழையில் ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொரு மாதமும் தரும்படிக்கு ஜெபியுங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சபையில ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் வழிகளை செய்ய வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டாவது சொன்ன கட்டி முடித்தான். வசனத்தை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கோங்க. இன்னொரு 5 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சீக்கிரமா வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 6:14. அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். போதும். நல்ல கவனிங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். இங்கே நோவா செய்து முடித்தான், சாலமோன் கட்டி முடித்தான். செய்து முடிக்க வேண்டிய மெனக்கெடுதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கட்டி முடிக்க வேண்டியவைகளை கட்டி முடிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. யார் வேலை செய்ய முடியும் சொன்னா, உறங்கிக் கொண்டிருக்கிறவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. விழித்திருக்கிறவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. நோவாவுக்கு ஆண்டவர் செய்து முடிக்கும்படிக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை கொடுத்தார். அவன் செய்து முடித்தான். இங்க சாலமோன் ஆலயத்தை கட்டும்படிக்கு ஆண்டவர் விரும்பினார். அவன் கட்டி முடித்தான். தாவீதுக்கு இந்த விருப்பம் ஏற்பட்டது. தாவீது அதற்கான எல்லா காரியத்தையும் அவன் மிக அதிகமாய் பிரயாசப்பட்டான். ஆனா கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லிட்டார், உன் கை எல்லாமே ரத்தம் சிந்தி இருக்கு. ஏன்? அவன் கை ஃபுல்லா ரத்தம் சிந்தி இருக்கிறனால நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் கட்டுவான் சொல்லி ஆண்டவர் சொன்னபடினால் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்துக் கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அநேக விஷயத்தை சவதரிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிக்கிறேன் இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியம் தன் சொந்த இடத்தில், சொந்த அஸ்திபாரத்தில், சொந்த கட்டிடத்தில் மிக பிரம்மாண்டமாய் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி நான் ஆணித்தரமா விசுவாசிக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களே. காரணம் என்ன தெரியுமா? உங்க போதகர் குறித்து எனக்கு நல்லா தெரியும். இப்படி அப்படி அல்ல, அவர் அப்படியே செய்கிற கர்த்தர், அவர் அப்படியே செய்கிற தாசன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசப்பட்டார்கள், கட்டுவதற்கு பிரயாசப்பட்டார்கள், அநேகர் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் சாலமோன் கட்டி முடித்தான். நான் சொல்றேன், அருமையான அடியார்கள் நிச்சயமாய் கட்டி முடிப்பார்கள். தேவனுடைய தரிசனத்தை கட்டி முடிப்பார்கள். தேவன் அதில் உலாவுகிறதையும் தேவனுடைய மகிமை எழுந்தருளுகிறதையும் கர்த்தர் அநாதியாய் இந்த இடத்தில் உலாவுகிறதையும் உங்களுடைய சொந்த கண்களினாலே பார்த்து தேவனுடைய தரிசனம் இது என்று சொல்லி சொல்லுகிற காலத்துக்குள் கர்த்தர் உங்களை நகர பண்ணுவார். நம்புறீங்களா? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரமில்லை. நெகேமியா கட்டி முடித்தான். தேவன் அவனுக்கு தந்த தரிசனத்தை கட்டி முடிக்கும்படிக்கு தேவன் கிருபை பாராட்டினான். நீங்களும் நானும் கட்டி முடிக்கணும்னா என்ன செய்யணும்? தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சபையினுடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் உடைய தரிசனத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. நீங்களும் நானும் இருதயத்திலே கருவாய் சுமக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த சபையை குறித்து நீர் இப்படி உம்முடைய தாசனுக்கு சொல்லி இருக்கிறீர், நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களினாலே கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த சபையை நீர் கட்டி எழுப்பும் என்று சொல்லி இன்று முதல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் அதனுடைய அஸ்திபாரத்தை இடும்படிக்கு கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஆசை இருந்ததுனால என்ன பண்ணேன்னு சொன்னா, ஒரு இடத்துல போய் சபைக்காக ஒரு 5 லட்சத்தை கொடுத்துட்டேன். 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் வீட்டில் வந்துட்டேன். வந்து 2 மாசத்துல லாக்டவுன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு ஆசை, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். எனவே ஒரு 5 லட்சத்தை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். 2.5 வருஷம் ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு புரியல.
ஆண்டவர்கிட்ட போய் முட்டிடுறோம், முழங்கால் படியிடுறோம், என்னென்னமோ கதறுகிறோம், என்னென்னமோ செஞ்சோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல நீ எனக்கு வீட்டை எனக்கு கட்டுறதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்களும் நானும் அப்படியே நின்னீங்கன்னா தேவன் நமக்கு முன்பதாக அப்படியே நின்று செய்வார். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு எப்பவுமே ஆசை என்ன தெரியுமா, வீடுனா சுத்தி மரம் இருக்கணும், செடி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க. மாமரம் எங்க வீட்டில் இருக்கு, தென்னை மரம் எங்க வீட்டில் இருக்கு, சீத்தாப்பழம் மரம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பக்கத்துல சப்போட்டா மரம் இருக்கு, கொய்யா மரம், இதெல்லாம் வச்சு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் சொல்றேன் தெரியுமா, கர்த்தருடைய வீட்டை கட்டணும்ன்ற தரிசனம் உங்களுக்குள்ள வந்ததுன்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வீட்டை எழுப்புவார். அது உங்களுடைய சொந்த கண்களிலாலே நீங்கள் குட்டி பெயரும்படிக்கு கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 5 லட்சம் கொடுத்தனே, அவனை போய் 2.5 வருஷம் கழிச்சு போய் சந்திச்சேன். அவன் சொன்னா 6 மணிக்கு வந்து கேட்டீங்கன்னா காசு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஒரு பெரிய வியாபாரி, அவன் ஒரு பெரிய கடைக்காரன். 2 பேரும் நம்மளை பார்த்தா ஏமாத்திரான். 2 பேரும் கூட்டு போனேன். 2 பேரும் காசை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா இல்ல 4 நாள் கழிச்சு வாங்க. செம கோவம், இப்படி அலைய விட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் கரெக்டா எடுத்துட்டு வந்து 5 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். அன்னைக்கும் சொன்ன 5 மணிக்கு மேல கல்லால காசே கொடுக்க மாட்டேன். அப்படியே நின்று அவனை பார்த்து சொன்ன, டேய் யாரை ஏமாத்துற, 6 மணிக்கு மேல இவ்வளவு பேர் பொருள் வாங்குறாங்க, எல்லாருக்கும் சில்லறையை கொடுத்து தானே இருக்கிற, கல்லால இருந்து கொடுக்க மாட்டேன்னு 6 மணிக்கு மேல சொல்ற, எல்லாருக்கும் கொடுக்குறல, எல்லாருக்கும் கடனை வைக்கிற மரியாதையை காசு கொடுறான்னு கொடுத்துட்டான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் அப்படி பேசினாதாங்க உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் ஒன்ன சொல்றேன், தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் நட்டாத்தில் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்து முடித்தான், கட்டி முடித்தான். 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ஓடி முடித்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. சீக்கிரம் முடிச்சிடுறேன், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 2 தீமோத்தேயு 4:7. சீக்கிரம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், போதும். இங்கே பவுல் சொல்லுகிறார், ஓடி முடித்தேன். எப்படி ஓடினாராம் தெரியுமா? பிலிப்பியர் 2:14 சொல்லுகிறது, நான் வீணாய் ஓடினது இல்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 2:2 சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக புறஜாதிகளிடத்திலே ஓடினேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஓடுங்க. தரிசனம் இருக்கிற மனிதன் தான் ஓட முடியும். தரிசனம் இருக்கிற மனிதன் தான் கட்ட முடியும். தரிசனம் இருக்கிற மனிதன் தான் செய்ய முடியும். இந்த சபையில் அந்த தரிசனம் இருக்கிறது என்பதை நான் என்னுடைய ஆவியில் உணர்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டியவைகள் செய்து முடிக்கப்படும். கட்டி முடிக்க வேண்டியவைகள் கட்டி முடிக்கப்படும். ஓடி முடிக்க வேண்டியவைகளை ஓடி முடிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவாராக. எல்லாரும் கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி, இருக்கிற இடத்துல கண்களை மூடினவர்களாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் நான் எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை கட்ட வேண்டும், எப்படி நான் ஓட வேண்டும். ஆப்பிரிக்கா தேசத்தில் பல ஆண்டுகள் ஊழியம் செய்ததான ஒரு அமெரிக்க தம்பதிகள், கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ள 50 ஆண்டுகள் ஊழியம் செய்ததான ஒரு தம்பதி, 50 வருஷமா அங்க ஊழியம் செய்து களைத்து போனவர்களாய் வயதான நேரத்தில் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து மறுபடியும் அமெரிக்க தேசத்தில் தன்னுடைய முதுமையை கழிக்கும்படிக்கு ஒரு கப்பலிலே புறப்படுகிறார்கள். அதே கப்பல்ல அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் பிரசிடென்டா இருந்ததான டெடி ரோஸ்வெல்ட் என்கிறதான மனிதன் பிரயாணம் பண்ணுகிறான். அவன் ஏன் ஆப்பிரிக்கா போனா? சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக போனா. வேட்டையாடி லீவை கழிச்சுட்டு வரும்படிக்கு அதே கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிறார். இந்த ஊழியக்காரனுடைய துணைவி 2 பேரும் தனிமையாய் வருகிறார்கள். ஆனா அங்க பிரசிடென்ட்ல
வேட்டையாடிட்டு வந்தபடினாலே சுற்றிலும் கூட்டம், சுற்றிலும் கூட்டம், சுற்றிலும் கூட்டம். பிரசிடென்ட்டை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. எல்லாரும் பயங்கரமா அவருக்கு வெல்கம் பண்றாங்க. இது 50 வருஷமாய் ஆப்பிரிக்க தேசத்தில் காடுகளிலே ஊழியம் செய்ததான் அந்த மிஷனரிமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் கரையை தட்டுகிறது. இவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம். கப்பல் கரையை தட்டும் பொழுது வெடி முழக்கங்கள், பயங்கரமா பட்டாசு கொளுத்தி வெடிக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரசிடென்ட்டை வரவேற்கிறாங்க. ட்ரம்ஸ் அடிக்கப்படுகிறது, எக்காலங்கள் ஊதப்படுகிறது. வேட்டையாடிட்டு வரும்பொழுது கையை தட்டிக்கிட்டு பயங்கரமான ஒரு வரவேற்பு. இந்த மனுஷனை மிஷனரிக்கு ஒரே ஆதங்கம். இருதயத்தில் அழுறார், என்ன ஆண்டவரே உமக்காக ஊழியம் செஞ்சப்பா, வாலிப வயசுல உள்ள போயிட்டு வயதாகி நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு வரேன், என்னை பார்க்க ஒருத்தர் கூடிய வரலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு உட்கார்ந்து அழுறார். ஆண்டவரே இது நியாயமா ஆண்டவரே, நீர் சொன்னீர்தானே போனப்பா, நீங்க சொன்னீங்கன்னு தானே போனேன். 50 வருஷத்துக்கு அதிகமான வருஷத்தை இந்த காடுகளிலே ஆண்டவரை காட்டுவாசிகள் மத்தியிலே கழித்து நான் மறுபடியும் என் தேசத்துக்கு வரும்பொழுது ஒருத்தர் என பார்க்க வரலையேப்பான்னு சொல்லிட்டு கதறி அழும் பொழுது தேவனுடைய தூதன் அந்த இடத்துல இறங்கி வந்து சொன்னாரா. என்ன சொன்னாரான்னு தெரியுமா? மகனே, அவன் வீடு வந்து சேர்ந்தபடியினால், அமெரிக்க பிரசிடென்ட் வீடு வந்து சேர்ந்தபடியினால் இவ்வளவு மகிழ்ச்சி. இன்னும் நீ என் வீட்டுக்கு வந்து சேரல. நீ என் வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது அங்கே உன்னை கொண்டு சொல்லப்படுகிற காரியங்கள் பெரிதா இருக்கும் என்று சொல்லி சொன்னாரா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு யாரெல்லாம் முற்பட்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை இந்த பூமியில் நீங்கள் அடையாமல் இருக்கிறவைகளை நிச்சயமாய் பரலோகத்திலே அடையும்படிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தில் அடையும்படிக்கு தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு முன்பதாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி உங்களையும் என்னையும் மெச்சிக்கொள்ளும்படிக்கு, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஓடக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே, சொல்லுங்க பார்க்கலாம். நான் செஞ்சு முடிப்பேன் ஆண்டவரே. நோவா செய்து முடித்தான், நோவா செய்து முடித்தான், சாலமோன் கட்டி முடித்தான், பவுல் ஓடி முடித்தான். ஆண்டவரே நான் ஓடுகிற ஓட்டங்கள் வீணாய் அல்ல, சிலரை ஆதாயப்படுத்தும்படிக்கு ஓடுவேன் ஆண்டவரே. இந்த சபையின் தரிசனத்தை கட்டும்படிக்கு ஆண்டவரே நான் செயல்படுவேன் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய கரத்தில் கொடுத்ததானே பேழையை கட்டி முடிப்பேன் ஆண்டவரே. அந்த பேழைக்குள் அநேக ஆயிரமான ரட்சிப்புகளை கர்த்தர் என் மூலமாய் ஏற்படுத்தும்படிக்கு இந்த இரவு நேரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவராயிருப்பார். ஆமென்.